வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லேடி குயின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கேரளாவில் தான். கேரளாவில் நெய்யாற்றங்கரை டு காட்டாக்கடை போகிற வழியில் மெயின் ரோட்டில் லெஃப்ட் சைடில் லொக்கேட் ஆகிருக்கிற இந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலோட ஆம்பியன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஹோட்டலில் வந்து ஃபேமஸ் வந்து கறிச்சோறு சொன்னாங்க. கறிச்சோறு ட்ரை பண்ண தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்தோம். சரி எப்படி இருக்குன்னு ஃபுட் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். என்னன்னா இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, ரொட்டி, அப்புறம் வந்து இன்னொன்று வந்து கறிச்சோறு, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ரோஸ்டா, சிக்கன் கறி ஒன்று, இவ்வளோதான் சொல்லியிருக்கோம். சரி வரட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் சமையல் சாப்பிட்டு எப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பிளேஸ் வந்து கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நெய்யாற்றங்கரை டு காட்டாக்கடை போகிற வழியில லெஃப்ட் சைடில் இந்த ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலோட லேண்ட்மார்க்கை நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கரெக்டாக சொல்லிடுறேன். அதை பார்த்து நீங்கள் வெயிட்டிங் டு சாப்பிடுங்க. வெயிட் பண்ணி ஆக்சுவலா நம்ம ஆர்டர் பண்ண பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம், இது ரொட்டி. இந்த ரொட்டிங்கெல்லாம் எப்படிதான் இருக்கும், நம்ம பழைய ஸ்டைல்ல இருக்கு ரொட்டி. அப்புறம் இந்த சிக்கன் கிரேவி கேரளா ஸ்டைல்ல செட்டிநாடு ஸ்டைல்ல வச்சிருக்காங்க. சிக்கன் அருமையா இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கிறத சொல்றேன். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா வேண்டாமாங்கிறத பார்த்துட்டு சரிங்களா அதை சாப்பிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பரோட்டா, ஃபர்ஸ்ட் பரோட்டா பார்க்கலாம் சரிங்களா. பரோட்டா கூட ஒரு பீஸை இப்படி எடுத்து மேலே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும். கிரேவி டிப் பண்ணி கேரளா பரோட்டா நார்மலா சொல்ல போனாலே நல்லா இருக்கும். அதான் இன்னும் நம்ம நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் பரோட்டா அந்த அளவுக்கு பெருசா ரேரா இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். கேரளா பரோட்டா பிரச்சனை நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கடையில. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சிக்கன்ல சின்ன உள்ளி வந்து நிறைய போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன இருக்கு பாருங்க. சின்ன உள்ளிலாம் நிறைய போட்டிருக்காங்க. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்கு. ஒரு பீஸை எப்படி கட் பண்ணி பரோட்டா கூட எப்படி வச்சு இந்த உள்ளியும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுருவாங்க எப்படி இருக்கு. ஆக்சுவலா பரோட்டா வந்து அல்டிமேட்டா இருக்கு. பரோட்டால எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த சிக்கனோட ஃபிளேவர் வந்து செட்டிநாடு ஃபிளேவர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த சின்ன உள்ளி அந்த ஃபிளேவருங்கிறது சின்ன உள்ளி ஃபிளேவர் தெரியுது சாப்பிட சமயம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கு. அது ஒரு நம்ம செட்டிநாடு சாப்பிட்ட ஃபீலிங் தான் மாதிரி தான் இருக்கு. ஆனா சின்ன உள்ளி போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு. பாத்தீங்கன்னா பீசஸுமே ரொம்ப ரொம்ப குக் ஆயிருக்கு. ரொம்ப குக் ஆயிருக்கு. இது இந்த மாதிரி பீசஸ் சாப்பிடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சின்ன உள்ளி கூட சின்ன சாப்பிடுறதுன்னா அடிபொலியா இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கனே அந்த பரோட்டா இடியாப்பம் இந்த இடியாப்பம் எப்பவும் போல வழக்கம் போல இருக்கு. இடியாப்பம் நல்லா இருக்கு. இந்த சைடு கூட ரொம்ப பெருசா மேட்ச் ஆகல. பட் ஆனா டீசெண்டான டேஸ்ட்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த ஆப்பது கூட இந்த கிரேவியை விட்டு சாப்பிட சொன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்பம் வந்து ஆல்ரெடி இங்க வந்து நம்மளுக்கு ஆப்பம், இடியாப்பம், புரோட்டாலாம் ஆல்ரெடி கேரளால பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதனால ரெடியெல்லாம் பண்ணி தர மாட்டாங்க. மேக்ஸிமம் சூடாலாம் போட மாட்டாங்க. யாருமே போட்டு வச்சதுதான். இருந்தாலும் இந்த ஆப்பது கூட அந்த சிக்கன் கறி எப்படி செட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து உண்மையை சொல்ல போனா ஆப்பத்து கூடயும் பரோட்டா கூடயும் மட்டும்தான் இந்த கிரேவி செட்டிநாடு கிரேவியானது செட் ஆகுது. வேற இடியாப்பத்து கூட செட் ஆகல, ரொட்டி கூடயும் செட் ஆகல. எப்படின்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க சரிங்களா. ரொட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இந்த ட்ரை பண்ணியாச்சு. இந்த ரொட்டி ட்ரை ரொட்டி வந்து ரொம்ப ரொம்ப காஞ்சி போய் இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் இந்த கிரேவிக்கு எப்படி செட் ஆகும். ஆக்சுவலா ரொட்டி கூட வந்து
ஏலக்காய்லாம் போட்டிருக்காங்க கைஸ். இது ஆக்சுவலா எப்படின்னா சாப்பிட்டதே இல்லை. ஆக்சுவலா இந்த ரொட்டிக்குள்ள ஃபீலே இல்லை. ரொட்டிக்கு இந்த கிரேவி வந்து சத்தியமா செட்டே ஆகலாம். ஆப்பத்துக்கும் இடியாப்பம் புரோட்டா ஓகே. இதுக்குள்ள ஏலக்காய் கிராம்பு தான் போட்டிருக்காங்க, எடுபடலை. இதெல்லாம் இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் செட் ஆகுது. இந்த ரொட்டியானது இந்த கிரேவிக்கு செட்டே ஆகலாம். தயவு செஞ்சு ரொட்டி வாங்கிக்கிறாதீங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம ஆர்டர் பண்ண கறிச்சோறும் பிரியாணியும் வந்துட்டு எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க வந்து இதுக்கு பேர் வந்து கறிச்சோறு. கறிச்சோறு இங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து ஜீரக சம்பால வந்து இந்த கறிச்சோறை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு சூடா இருக்கு. நம்ம கேட்க சொன்னோம்னா ரெடி பண்ணி தருவாங்க. நம்ம சொன்னோன்னு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் சேம் கான்செப்ட் தான். இந்த செட்டிநாடு சிக்கன்ல எப்படி இருந்தோ அதே சின்ன உள்ளி இங்க நிறைய இருக்கு. கீ இருக்கு பாத்தீங்களா, கீ ஃபுல்லா அப்படி ஃபுல்லா கறிச்சோறுல இருக்கு. அதனால ஒரு பீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா அந்த கீ இந்த கறிச்சோறுன்னு சொல்றது அவ்வளவு ஃபிளேவருங்கிறது அப்படி இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. அது இல்லாம இந்த சின்ன உள்ளி இந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்காங்களா, இன்னும் அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்கு. இந்த சிக்கன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு குக் ஆயிருக்கு. பீசஸ் பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு குக் ஆயிருக்கு. இந்த பீசஸோட டேஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா அந்த ஃபிளேவர் அப்படி இறங்கிருக்கு. அந்த கீயும் இருக்கட்டு, அந்த கருவேப்பிலை, இந்த சின்ன உள்ளி, அந்த ஃபிளேவர்லாம் வந்து இந்த சிக்கன்ல இறங்கிருக்கு. ரைஸ் வாஸ் அல்டிமேட்ங்க. உண்மையை சொல்லணும்னா அல்டிமேட். இது என்ன இதுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேங்களா? கறிசோறு நல்லா இருக்கும். ஒரு கறியை கிளர்ன சாதம் மாதிரி, ஒரு வெரைட்டி ரைஸ் எப்படி சாப்பிடுவோம் அது மாதிரி இந்த கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதில் கொஞ்சம் கேரட்லாம் போட்டுருக்காங்க. கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் இந்த பிரியாணியில் வர லீஃப் இந்த இதெல்லாம் போட்டுருக்காங்க. சிக்கன் கண்டா குக்காக இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த கீ நிறைய ஊற்றிருக்காங்க. ரொம்ப காரமும் இல்லை, ரொம்ப திகட்டவும் இல்லை. ஒரு டீசெண்டாக இருக்கு. மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை, மஸ்ட் ட்ரை. பிரியாணியை ட்ரை பண்ணி பார்க்குறோம், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த ஃபிளேவர் வாசனமே நல்லா இருக்குங்க. எங்களோட சிக்கன் அதிகமான அந்த ஃபிளேவர் இருக்கு, சரிங்களா? ஆக்சுவலா வந்து கேரளால பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சிக்கன் டாப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஒரு அதுக்கு கூட தான் வந்து இந்த சிக்கன் எல்லாம் உள்ள வச்சு தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பீசஸ் பார்த்தீங்களா, நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பீஸே பெரிய பீஸ் சிக்கன் இருக்கும். பட் இந்த இந்த மாதிரி பீசஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சிக்கன் சாப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, சிக்கன் சாப்ஸோட ஃபிளேவர் தான் இருக்காங்க. இதுக்கு தம் பிரியாணி போட்டு இந்த குக் பண்ணல. அது சிக்கனோட இதெல்லாம் வந்து ரைஸ்குள்ள வச்சு தராங்க. ஆக்சுவலா காய்ஸ் ஒண்ணு சொல்லணும் பாத்தீங்கன்னா, இது வந்து இங்கெல்லாம் வந்து சிக்கன் பிரியாணி கிடையாது, நெய்ச்சோறு தான். கேரளாவில் அப்படிதான் இருக்கும். நெய்ச்சோறு அது கூட சிக்கன் வச்சு தருவாங்க. அததான் நம்ம இங்க சிக்கன் பிரியாணி சொல்லுவாங்க. பட் நம்மலாம் அங்க வந்து கீ ரைஸ் சொல்லுவோம். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இது வந்து கீ ரைஸ் சிக்கன் பிரியாணி தான். பட் நம்ம இதுல வந்து இந்த சிக்கன் பிரியாணி எப்படி எந்த ஃபிளேவர்ல இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து சிக்கன் பிரியாணி கேரளாவில் இந்த ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னா இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, மசாலா கூட வச்சு தான் ட்ரை பண்ணணும். கீ ரைஸை ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஹானஸ்டாக சொல்ல போனால் நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பிட்டா கீ ரைஸ் மாதிரி தான் இருக்கு. ஃப்ளேவர் சிக்கனோட ஃப்ளேவரை வச்சு சாப்பிட்றதுனால ஏதாவது சிக்கன் டேஸ்ட் இருக்கிறதுனால ஸோ நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு. இது அல்டிமேட் டேஸ்ட் தான் நான் சொல்ல போறது இல்லை, நார்மல் டேஸ்ட் தான். நம்ம வீட்டில் பண்ற கீ ரைஸ் மாதிரி தான் இருக்கு. ஹோட்டல் அல்டிமேட்லாம் இல்லை இந்த சாப்பாடு, சரிங்களா? அந்த சிக்கன் கூட சாப்பிடுதுன்னு, அந்த மசாலா ஃப்ளேவர் கூட சாப்பிடுதுன்னு ஏதோ ஓகே, பரவாயில்ல. நெய்ச்சோறு வந்து அது நெய்ச்சோறு இவங்க பிரியாணின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுமே எந்த எப்படி சொன்னாலும் மேட்ச் ஆக மாட்டேங்குது, நல்லா இல்லை.
அந்த ஃபிளேவர்ஸ் எல்லாமே கம்மியா தான் இருக்கு. பிரியாணி கூட கம்பேர் பண்ண முடியல, நெய் சோறு கூட கம்பேர் பண்ண முடியல. ஒரு தப்புனே இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் சொன்னது இல்லை, நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட், அவ்வளவுதான்.